உலகெங்கும் உள்ள இறைவாணர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். நிறைய மாச பலன் பார்த்தாச்சு, வார பலன் பார்த்தாச்சு, ஏன் பிரபஞ்சம் சொல்லுகிற செய்தி எல்லாம் கேட்டாச்சு. இருந்தாலும் ரொம்ப யூனிக்கா எனக்கு ஒன்று நடக்குது. நானும் அதே ராசி தான். எனக்கு மட்டும் நடக்க மாட்டேது. ஏன் நடக்க மாட்டேது? அங்கே எதை தீர்மானம் செய்கிறது என்றால் உங்களுடைய நட்சத்திரம் தான் தீர்மானம் செய்கிறது. நட்சத்திரத்தின் சாராம்சத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய ஆளுமை செலுத்திட்டு இருக்காங்க. எந்த வீட்டில் இருக்குன்றதை பொறுத்து நிறைய இருக்குங்க. அந்த வகையில் நம்ம நட்சத்திர பலாபலங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். நீங்களும் நிறைவான ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய பெருத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி தன்னுடைய ஆளுமையை புத்தியால் மட்டுமே அனைவரிடமும் காட்டக்கூடிய முதலின் ஆகச்சிறந்த தன்மையை வைத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இயங்க போகுது, கிரகங்கள் எப்படி இயக்க போறாங்க, என்னதான் ஏன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல நட்சத்திரநாதன் எங்க அமர்ந்திருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்சத்திரநாதன் அவரோட வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சூப்பர். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்க பொசிஷன் ரொம்ப முக்கியம். என்ன மேடம் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு, நீங்க இப்படி பேச 8ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் அமர்ந்திருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 7க்கு 2 தான் 8. ஓகே, அதே மாதிரி நட்சத்திரநாதனை விட ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் குரு, வாவ், 15 தேதிக்கு அப்புறம்லாம் அப்படியே சின்ராசை கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல் மாஸ்க் காட்டப்படுறீங்க. தாறுமாறா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ளேயும் நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வர ஆரம்பித்திருக்கும். காசு, பணம், துட்டு, மணி இதெல்லாம் எங்க இருக்கும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். நிறைய படிக்கிற பிள்ளைங்க தான். ஏன்னா புதன்னாலே குழந்தைகள் தான் இண்டிகேட் பண்ணும். பெரியவர்களுக்கு அவரோட புத்திசாலித்தனம் தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இந்த தடவை கண்டிப்பா 10ஆம் தேதிக்கு மேல நிறையவே கிடைப்பதற்கான காரணிகள் அமைய போகிறது. ஓகே, நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க. நீங்க டே டு டே ஒர்க் பண்ற ஆட்களா இருங்க, நீங்க பிளம்பரா இருங்க, நீங்க எலக்ட்ரிஷியனா இருங்க, நீங்க கேமரா பிடிக்கிறவங்க, மைக் பிடிக்கிறவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்குங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, சொந்த தொழில் பண்ணுங்க, எது வேணா பண்ணுங்க. இந்த தடவை உங்களுக்கான நேரம் வேற லெவல் இருக்கு. ஸ்பீடு காட்ட போறீங்க. ஒவ்வொன்றிலேயே மாஸ் காட்ட போறீங்க. செவ்வாயோடு இணைந்த புதன், இந்த பக்கம் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை வேற, சுக்கர புதன் பரிவர்த்தனை. எப்படி இந்த காம்பினேஷன்ல கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலயும், 8ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துலயும் பரிவர்த்தனை ஆயிருக்கார்கள் தனக்குள்ள அப்படின்றது ஒரு பெரிய நல்ல யோகம் தான். நெகட்டிவெல்லாம் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு 3-4 விஷயத்த நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க. மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி வேவரிங்கா இருந்ததெல்லாம் போயிட்டு அப்பாடி அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளாதாரத்துல ஒரு தண்ணீரை அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். 2வது, செவ்வாயோட இந்த புதன் காம்பினேஷன்லாம் சேரும் போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எக்ஸ்பெஷலி 20 தேதிக்கு அப்புறமா உங்களுடைய அண்ணனோட, தம்பியோட, தங்கச்சியோட இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய தன்மையோட சேர்ந்து இருக்கிறது, அக்காவோட சேர்ந்து இருக்கிறது. ஏன்னா சனி அங்க ஆல்ரெடி இருக்கிறது அப்படின்றனால கொஞ்சம் அண்ணனோடையும் சரி தம்பியோடையும் சரி சேர்ந்து இணங்கி சில உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் அது உருவாக்கி கொடுக்கும். அதுவே ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பாக முன்னெடுக்கும். ஓகே, 3வது, படிக்கிற குழந்தையா இருந்தா தாறுமாறா பிரைஸ் வாங்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக. அதுவும் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம், சுக்கிரன்னாலே லாங்குவேஜஸ், அது தமிழ்ல, இங்கிலீஷ்ல, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல, மாரத்தான்ல இதெல்லாம் பிச்சு உதற போறீங்க. செவ்வாய் புதன் காம்பினேஷன் என்ன பண்ணுன்னா, குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை கொண்டு போய் விடும். அதனால இந்த சக்கரம் கட்டுறது, இந்த பாரம்பரிய தொழில் என்று சொல்லுவார்கள், இந்த சிலம்பலாட்டம் ஆடுறது, இந்த ஒயிலாட்டம் ஆடுறது, மயிலாட்டம் ஆடுறது, இதெல்லாம் உங்க குழந்தைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தை அதில் போய் மெடல் வாங்கிட்டு கொடுக்கும். அதுல உங்களுக்கு ஒரு பேரை கொடுக்கும். இல்ல ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகள் நீங்களாக இருந்தீர்கள் என்னால் உங்கள் வீட்டில் அதற்கான அமைப்பெல்லாம் 100 விழுக்காடு இருக்கு. ஸோ இந்த தடவை மொழி சார்ந்த விஷயத்துல குழந்தைகள் முன்னுக்கு வருது, விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் முன்னுக்கு வருதுன்ற மாதிரி இந்த தடவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, நிறைய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். 15 தேதிக்கு அப்புறம் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி சுற்றம் சூழ இணக்கத்தோட இருந்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை நீடிச்சு இருக்கு. கொஞ்சம் வீட்டில் பராமரிப்பு செலவு எட்டி பார்க்கலாம். வீட்டுல பராமரிப்பு பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும் மாதிரி வீட்டு பராமரிப்பு செலவு எட்டி பார்க்கலாம். காலபுருஷனுடைய 4ஆம் வீட்டுல தான் போய் ராசிநாதன் அமரப் போகிறார்ன்ற போது கொஞ்சம் வீட்டு பராமரிப்பு செலவு எட்டி பார்க்கலாம். உச்ச குருவாக ஓரம் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது பிள்ளைகள் மூலமாக பெருமை, பெற்றோர்கள் மூலமாக பெருமை, நிறைய காதல் இனிக்க போகிறது, கவிதை மலரப் போகிறது. நிறைய பேர் வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க போறாங்க. குழந்தை பிறக்காதவங்களுக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
முதல் குழந்தைக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான முகாந்திரங்கள் நவம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக 100 விழுக்காடு உண்டு. ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நல்லவே எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அமர்ந்திருக்க போஷனே காலபுருஷனுடைய 7ஆம் வீடுனா சுக்கிரனுடைய வீட்டுல. ஸோ நிறைய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தயாராகி விடுவீர்கள். இந்த காலகட்டம் அதை நோக்கிதான் உங்களை நகர்த்தும். ஓகே, நீங்க படிக்கிற ரேவதி நட்சத்திரக்கார குழந்தை நான் தான் சொல்றேன், வேற லெவல்ல மாஸ் காட்ட போறீங்க. ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு உங்களுடைய பெயர் பரிச்சயமாக போகிறது. செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்றதெல்லாம் சாதாரணமான விஷயம். அது குருனாலே குழந்தை தான். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 5ஆம் இடத்துல போய் குரு உட்காருது காரகோ பாவனாஸ்தின்லாம் டெக்னிக்கலா வந்து ஜாதகத்தில் பேசினாலும் நம்பாதீங்க. அது கோச்சாரத்துக்கு வேலை செய்யவே செய்யாது. சுய ஜாதகத்துல வேணா காரகோ பாவனாஸ்தி அது இண்டிகேட் பண்ணலாம். அந்த காரகத்தை அதை அழிக்கக்கூடிய தன்மையில் 5ஆம் இடத்துல அதெல்லாம் கோச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்திற்கான விஷயத்தை தூண்டுன்ற போது நிறைய கவிதைலாம் எழுதலாமே, அடடே ஆச்சரியக்குறின்ற மாதிரி 4 பேருக்கு கண்ணு விரிக்கிறது, சூப்பரா பேசுறது, லாங்குவேஜ்ல பிச்சு வாங்குறது, மொழியில பிச்சு வாங்குறது, செயல்ல பிச்சு வாங்குறது, இதெல்லாம் சூப்பரா நடக்க போகுது. அதுல சுக்கிரனாலே லைட் வெளிச்சம் தாங்க, கேமரா வெளிச்சம் தான். அதே மாதிரி சந்திரன் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன சொல்றது, வருமானத்தை பெருக்கக்கூடிய காரகன். நம்ம வீட்டுல போய் குரு உட்காரும் போது பெரும் நிதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டுன்றதெல்லாம் பார்ப்பீங்க. எக்ஸ்ட்ரா தொழில் பண்ணலாமான்ற தாட்டு மேலோங்கி வரும். இருக்கிற இன்கமோட எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கலான்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. ஸோ இந்த தடவை அதுக்கான பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கான மாதமாக இந்த மாதம் ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் டிசம்பர் மாசத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுயதொழிலுக்குள் உங்களை முன்னேற்றி கொண்டு இல்லை ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புல கிடைச்சு அதுல ஒரு ப்ரமோஷன், அதுல ஒரு இன்க்ரிமெண்ட், எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பணம் வர்றது, நீங்க எதிர்பார்க்காம இந்த தீபாவளி போனஸ் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும். வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. ஏன்னா நட்சத்திரநாதனும் சரி ராசிநாதனும் சரி அமர்ந்திருக்கிற அமைப்பும் சரி, நட்சத்திரநாதன் ராசிநாதனோட சேர்ந்திருக்கக்கூடிய பிளானட்டும் சரி, ராசிநாதன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பிளானட்டும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அல்டிமேட்டா டைம் பீரியட் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற குழந்தைங்க சூப்பரா படிக்க போறாங்க. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயதுக்கு இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது. காதல் இனிக்க போகிறது, கவிதை மலர் போகிறது, குடும்பத்துல குவாக்கு வாசத்தம் கேட்க போகிறது, திருமணத்திற்கான வாய்ப்பை 100 விழுக்காடு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். நான் 5ஆம் இடத்துல குரு உட்காரும் போது அது பார்க்கக்கூடிய பார்வை, அது உங்களுக்கு எத்தனாம் பார்வையா வருதுன்றதெல்லாம் பொறுத்து கண்டிப்பாக திருமணம் சார்ந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பை அது உண்டாக்கி கொடுக்கும். ஓகே, செவ்வாய் 28ஆம் தேதிக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது 28ஆம் தேதியிலேருந்து அதுக்கான நிறைய மேட்ரிமோனி சைட்லாம் உருவாகும். ஏன்னா இந்த பக்கம் சுக்கிரன் வேற நீச்சமாகி பரிவர்த்தனை ஆயிருக்காருன்ற போது அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஓகே, நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் பெயருக்காக புகழுக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். நீ சாம்பார் வச்சியா, நான் நல்லா சாம்பார் வச்சியா மாதிரி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு விதவிதமாக டைப்பாக சாம்பார்லாம் வச்சு எடுத்து போவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு சின்ன போட்டி வரும். போட்டி நல்லது தான், சர்ஃபெக்சல் மாதிரி கரை நல்லது தான். போட்டி வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்டான நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். அதற்கான முகாந்திரங்களை செவ்வாயும் அங்கிருந்து உங்களை தூண்டி விடுவார். ஓகே, நீங்க 60 வயதை தாண்டிய ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களாங்க மட்டும் மூச்சு விடுறதுல கண்டிப்பா கவனம் கவனம் கவனம். ஆஸ்துமா பிரச்சனை எட்டி பார்க்க போகுது, சைனஸ் எட்டி பார்க்க போகுது, தலைவலி எட்டி பார்க்க போகுது. அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குல மாட்டிக்காதீங்க. 2ஆம் இடத்து அதிபதி போய் 8ல அமர்ந்திருக்கிறார். இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, வாயால வடை சுடவே சுடாதீங்க. 60 வயசு தாண்டி அப்பாக்களே அம்மாக்களே கெஞ்சி கேட்டுக்கிற தேவையில்லாத பிரச்சனை மாட்டிப்பீங்க. அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, உங்க வீட்டு விஷயத்துக்குள்ள அடுத்தவங்களை கூப்பிட்டு கும்மி அடிக்க வைக்காதீங்க. அப்புறம் நீங்க பெரிய மனுஷன் நினைச்சு உங்கள்கிட்ட வந்துடும், நீங்க இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்ற சொல்லி உங்களுடைய இமேஜ் டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், போதுமானது. என்ன இருந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அதனால யாரையும் திருத்த நீங்க பிறக்கல. அதனால நீங்க ஆதங்கப்பட்டு ஒன்றும் கிடைக்க போறது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி தேவையில்லாத உங்கள் மேல் பழி சொல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 2-8 காம்பினேஷன் அவ்வளோ நல்லது கிடையாது. கொஞ்சம் கவனமாக, அது செவ்வாய் வேற பார்த்து நடந்துக்கோங்க. ஸ்பீடாக ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி ஸ்பீடாக அடிதடியில் கூட போய் அதை நிப்பாட்டிடாம. ஸோ அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொஞ்சம் அமைதியாக சென்ஷன் மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. கவனம். அதே மாதிரி வருமானமும் ஸ்பீடாக வருதுன்ற போது செலவும் கொஞ்சம் தாறுமாற எட்டி பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் மயில் பார்ப்பீர்கள். மயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் மயில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. என்ன தெய்வத்தை இந்த தடவை பிடித்து கொண்டால் பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையுது. அதே மாதிரி சாஸ்தா வழிபாடு, ஐயப்பனுடைய வழிபாடு உங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு அடுத்த படிக்கல்லாக அமையும். மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க. முடியும்னா குருவாயூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. குருவாயூரப்பன் வழிபாடும் உங்களுக்கு குறையில்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த 3 வழிபாடும் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கும் நல்லா இருக்கு. இப்ப இருந்தே அதுக்கான நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த 3 வழிபாடும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிகச்சிறிய முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக அமைவதற்கான காரணியாக
மலர காத்திருக்கிறது. ரொம்ப நாளா இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம்.